போக்ஸ் அண்ட் மங்கி. உயரமான மரங்கள் வானத்தைத் தொட்டு ஆறுகள் வைரங்களைப் போல மின்னும் அமைதியான காட்டில் ஃபின்லி என்ற புத்திசாலி நரியும் மோமோ என்ற விளையாட்டுத்தனமான குரங்கும் வசித்து வந்தன. ஒரு வெயில் காலையில் மோமோ ஒரு மரத்திலிருந்து கீழே இறங்கி ஒரு பெர்ரி புதரில் அமர்ந்திருந்த ஃபின்லியை விரக்தியுடன் பார்த்தாள். என்ன ஆச்சு ஃபின்லி? மோமோ ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டே கேட்டாள். இந்த புதர் சுவையான பெர்ரிகளால் நிறைந்திருப்பதைக் கண்டேன். ஃபின்லி பெருமூச்சு விட்டாள். ஆனால் அவை என்னால் எட்ட முடியாத அளவுக்கு உயரமாக உள்ளன. மோமோ சிரித்தார். அது எளிது. நான் மேலே ஏறி உங்களுக்காக அவற்றைப் பெற முடியும். ஃபின்லியின் கண்கள் பிரகாசித்தன. அப்படியா? பிறகு நாம் அவற்றைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மோமோ புதரில் ஏறி ஃபின்லியிடம் பெர்ரிகளை கீழே போட்டார். அவர்கள் இருவரும் நிழலின் கீழ் ஒரு இனிமையான விருந்தை அனுபவித்தனர். ஆனால் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டே மோமோ யோசிக்கத் தொடங்கினார். ஒரு நொடி பொறுங்கள், மோமோ கூறினார். நான் ஏறும் அனைத்தையும் செய்தேன். எனக்கு ஒரு பெரிய பங்கு கிடைக்க வேண்டாமா? ஃபின்லி சிரித்தார். ஆனால் நான் புதரைக் கண்டுபிடித்தேன். நான் இல்லாமல் நீங்கள் அதைப் பற்றி அறிந்திருக்க மாட்டீர்கள். அவர்கள் சிறிது நேரம் வாதிட்டனர். ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை மேலிருந்து ஏன் நியாயமாகப் பகிர்ந்து கொண்டு நட்பை அனுபவிக்கக் கூடாது என்று கூச்சலிடும் வரை. நரியும் குரங்கும் ஒருவரையொருவர் பார்த்து பின்னர் வெடித்துச் சிரித்தன. நீ சொல்வது சரி, மோமோ கூறினார். நாங்கள் ஒரு சிறந்த குழுவை உருவாக்குகிறோம். அன்று முதல் ஃபின்லியும் மோமோவும் அவர்கள் கண்ட ஒவ்வொரு உணவையும் ஒவ்வொரு சாகசத்தையும் பகிர்ந்து கொண்டன.